கேரள உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி மதிப்பிற்குரிய திரு குன்ஹி கிருஷ்ணன் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. எது பத்தின்னு பாத்தீங்கன்னா, பாலியல் குற்றச்சாட்டு பத்தி. பொதுவா நிறைய இடங்கள்ல ஆண்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகள் பல காரணங்களுக்காக சில நேரங்களில் உண்மையாகவும் சில நேரங்களில் பொய்யாகவும் பெண்களால் குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது. ஜெனரலா பாத்தீங்கன்னா, ஒரு ஆணை பழி வாங்குவதற்காக ஒரு பெண் எடுக்கின்ற ஆயுதம் இந்த பாலியல் குற்றச்சாட்டு. பெண்களுக்கு சாதகமாக நமது நாட்டினுடைய சட்டங்கள் இருப்பதால் பெண்கள் வீக்கர் செக்ஸ் அப்படின்னு நம்ம சட்டம் குறிப்பிடுது. ஸோ அதனால பெண்களுக்கான சுதந்திரங்கள் நிறைய நம்ம சட்டங்கள் வழங்கி இருக்கு. அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற சில பெண்கள் தவறான முறையில பொய்யான குற்றச்சாட்டுகளை ஆண்கள் மீது திணிக்கிறாங்க. பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு செய்யாத குற்றத்திற்காக பல ஆண்கள் குற்றவாளிகள் ஆயிருக்காங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்காக மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்கள், கேரள உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண் சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக அதை முழுமையா உண்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. அதை ப்ராப்பரான போலீஸ் விசாரணை மூலமா அது உண்மைன்னு உறுதி செய்யப்பட்டால் அதற்கான தண்டனை சட்டப்படி அவங்களுக்கு வழங்கணும். கண்ணை மூடிட்டு ஒரு பெண் பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நம்ம நம்பக்கூடாது. தீர விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த பாலியல் குற்றச்சாட்டு உண்மையா பொய்யான்றதை தெரிஞ்சுட்டு நம்ம நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருக்காங்க.